கிறிஸ்துவுக்குள் நன்மையானதை தொடர்ந்து செய்யுங்க. இங்கிலீஷ்ல வந்து keep do what is right in Christ. கிறிஸ்துக்குள்ள எது சரியா இருக்கோ, தமிழ்ல சொல்றேனே, கிறிஸ்துக்குள்ள அவரோட வார்த்தைக்குள்ள எது சரியா இருக்கோ அதை தொடர்ந்து செய்யுங்க. அதுல டவுட் வேண்டாம், சந்தேகம் வேண்டாம். அதுல பின்ன வைக்காதீங்க. அதுல நீங்க சிந்திச்சுட்டு குழம்பிட்டு இருக்காதீங்க. அது நல்லது, அது தேவனுக்கு பிரியமானது, அது தேவன் விரும்புகிறது. ஆமென், அல்லேலூயா. சில நேரங்கள்ல நம்ம எடுக்கிற காரியத்தை ஆண்டவர் சமூகத்துல வைத்து ஜெபித்து போவோம். ஆனா அதுல சில தடைகள், சில ப்ராப்ளம், சில விதமான தடுமாற்றம் வரும்போது நம்மளுக்கே டவுட் ஆகி இது தேவ சித்தம்னு சொல்லி நம்மளே விலகி வந்துருவோம். நீங்க யார்கிட்ட சொல்லி ஜெபிச்சு ஆரம்பிச்சீங்க? சொல்லுங்களேன், யார்கிட்ட ஜெபிச்சு ஆரம்பிச்சீங்க? ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறீங்க சார், யார்கிட்ட ஜெபிச்சு ஆரம்பிக்கிறீங்க? எங்கேயாச்சும் வேற இடங்க போயிட்டு தாயத்தை ஏதாவது கட்டி ஆரம்பிக்கிறீங்களா? இல்ல, தேவன்கிட்ட நம்பி தானே ஆரம்பிக்கிறீங்க. அப்ப தொடங்கினது ஆண்டவர்னா முடிக்கிறது யாரா இருக்கணும்? முடிக்கிறது இன்னைக்கு நம்ம செஞ்சுட்டு இருக்கோம். ஹல்லேலூயா. சிலவங்களுக்கு வந்து காடி வாங்கும் போது ரொம்ப குஷி, ரொம்ப ஆர்வத்துல போய் காடி வாங்கிட்டு, பசங்க புது காடி வாங்கி இருக்கிறேன், பசங்க நீங்க பாருங்க, ஜெபம் பண்ணுங்க, இந்த காடி தேவன் எனக்கு தந்திருக்காருன்னு சொல்லுவாங்க. ஒரு 1.5 வருஷம் ஆயிட்ட பிறகு என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த காசை நான் எப்படி கட்டுறதுன்னு தெரியல பாஸ்டர். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு உண்மையா தேவன் ஆசீர்வதிச்சாருன்னா அதை கட்டும்படி கர்த்தர் நம்மளுக்கு பலத்தை கொடுப்பார். தள்ளாட விட மாட்டார், திண்டாட விட மாட்டார், குழம்ப விட மாட்டார், பயப்பட விட மாட்டார். கிறிஸ்துவ நிமித்த நீ விசுவாசித்தினா கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. இன்றைக்கு நான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற, உங்களுக்கு போதிக்க வேண்டிய வார்த்தையானது தேவனோட வார்த்தை. ஆமென். தேவனுடைய வசனத்தை நீங்க நம்புங்க, தேவனுடைய வசனத்தை தியானம் பண்ணுங்க. கலாத்தியர், பவுல் கலாத்தியர் புத்தகத்தை எழுதுகிறார். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் chapter 6 verse 7 to 10. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து 10வது வசனம். இன்னைக்குள்ள தலைப்பானது கிறிஸ்துக்குள் நன்மையானதை தொடர்ந்து செய்யுங்க. keep do what is right in Christ. கிறிஸ்துக்குள்ள நீங்க செய்கிற காரியம் சரியா இருக்கும், சரியா இருக்கும். ஆமென், அல்லேலூயா. இப்ப வச்சீங்கன்னா நீங்க ஒரு விசுவாசத்துக்குள்ள ஒரு காரியத்துல நீங்க கடந்து போறீங்க வச்சுங்களேன். இப்படி ஒரு உதாரணம், பேதுரு வந்து இயேசு கடல்ல வரான்னு பார்த்தான்னு விசுவாசத்துல சொல்றான், நீங்களா தான் எனக்கு கடல் இல்லைங்க, நான் வரேன். அப்ப ஆண்டவர் சொன்னார் வான். பேதுரு கடல்ல நடந்தானே, இந்த கூட இருந்தவங்க என்ன நினைச்சிருப்பாங்க, என்ன சொல்லிருப்பான்னு நினைக்கிறீங்க சார்? பேதுருவே, ஒண்ணுமண்ணுமா இருந்தவே நீ கடல சாவம் வர வந்துரு, கண்டிப்பா யாராவது பேசியிருப்பாங்க. அதை பத்தி இங்க எழுதல. ஆனா அந்த உலகத்துல இப்படிப்பட்ட மனுஷரும் உண்டு. ஆனா தேவனோட வார்த்தையை நம்ம கேட்கும் போது நம்மள அவிசுவாசமா, நம்மள தேவனோட வார்த்தையில் நடக்காதபடிக்கு நம்மள குழப்பம், நம்மள சோர்வடைய நிறைய வார்த்தை வரும். அதை கண்டு சோர்ந்துடாத. உன்னோட இருக்கிறவர் அவர் என்றென்றும் வாழ்கிறவர், உன்னோடு ஜீவிக்கிறவர், வார்த்தை உள்ளவர், ஜீவன் உள்ளவர். நீங்க இதெல்லாம் கண்டு சோர்ந்துடாதீங்க. வாசிப்பமாக மோசம் போகாதீருங்க. வசனம் சொல்லுது, பவுல் சொல்றாரு இங்க கலாத்தியருக்கு சொல்றாரு, மோசம் போகாமல் இருங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். பாருங்க, என்ன இதுக்கு ரொம்ப பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் ஆண்டவரோட இல்ல, என்ன ஆண்டவர் என்னை எங்கேயும் வெட்கப்படுத்த மாட்டார். இந்த வசனத்தோட அர்த்தம் அது இல்ல. நல்ல கவனமா கேளுங்க. இன்னைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிறோம்னா, தேவனோட வசனத்தை நம்ம கேட்கிறோம்னா, அந்த வசனத்தை பரியாசம் பண்ணாதீங்க. அந்த வசனத்தை உங்களுக்கு ஏற்றது போல பேசாதீங்க. அல்லேலூயா. அந்த வசனத்தை உங்களுக்கு நன்மை போல செய்யாதீங்க. இன்னைக்கு ரொம்ப பேரு வசனத்தை தன்னுடைய நியாயங்களுக்காக, தன்னுடைய தேவைக்காக, தான் செய்ய வேண்டிய நன்மைகளுக்காக அந்த வசனத்தை பேசுறாங்க. இன்னைக்கு தேவனோட வார்த்தை அதுக்கல்ல.
அன்னைக்கு ஒரு சகோதரன் போன் அடிச்சு சொன்னார், பாஸ்டர் எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் சொன்னேன், என்னய்யா என்ன வருத்தம் அப்படின்னு. இல்ல பாஸ்டர், நீங்க அங்க பிரசங்கம் பண்றீங்க, என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிற சிஸ்டர் உங்களுக்கு குறிச்சு வெடைச்சு பேசிக்கிட்டு இருக்கிறாங்க, எனக்கு அது ரொம்ப வருத்தமாச்சு. அப்ப நான் சொன்னேன், நீ போய் என்ன பண்ணுனா சங்கீதம் 1:1 படி அப்படின்னு. சங்கீதம் என்ன படி? அதுல என்ன போட்டிருக்கு? பரியாசம் பண்ணுகிறவர்கள். காரணம் என்னன்னா, அவர்கள் பரியாசர்களோடு உட்கார்றதுனாலதான், பரியாசம் பேசுகிறவர்களோடு இருக்கிறதுனாலதான் அவர்கள் பரியாசம் பண்றாங்க. ஆனா நீயோ அப்படி இல்லை. இன்னைக்கு சபைகளுக்குள்ள தேவனுடைய வார்த்தை, மோசம் போகாதிருங்கள், தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். அவருடைய வார்த்தை, அவருடைய வசனம் ஒரு நாள் நம்மள பரியாசம் பண்ணல. அல்லேலூயா, அல்லேலூயா. உலகத்துல இருக்கிறவங்க வைத்துக் கொள்ளுங்களேன். இப்ப வந்து நம்ம மலேசியால பிரபலமானவர் சாமுவேல். அவர் இறந்துறாரு. சாமுவேல் இறந்தது. அவரு மேல் கோட்டெல்லாம் போட்டு ஒரு முடியலாம் நான் வச்சுட்டு வந்து பேசுறேன்னா அது பரியாசம். இல்ல நாளைக்கு இயேசு மேல வெள்ளாங்கிய போட்டு சோப்பு துணியை போட்டு கொஞ்சம் முடி மட்டி நீட்டா வச்சுட்டு வந்து இங்க நான் பேசுகிறேன்னா அது பரியாசம். இன்னைக்கு சபையில பரியாசம் நிரம்புது, பெருகுது. இன்னைக்கு இந்த சப்ஜெக்டா ஒரு ஜக்கு சப்ஜெக்டா ஒரு ஜக்கு எடுத்து வந்து வச்சிடறாங்க. வசனம் தெளிவா சொல்லுது, தேவனுடைய வார்த்தை பரியாசம் பண்ணல. உங்க வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை வந்திருக்குன்னா அது பரியாசத்துக்கு அல்ல. தேவன் மோசம் போகிறதுக்காக கொடுக்கல அந்த வார்த்தையை. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தையை எப்படி தெரியுங்களா எடுத்துக்கொள்றாங்க? தன்னுடைய நீதிக்காக, தன்னுடைய நியாயத்துக்காக, தன்னுடைய பேசுகிற ஒரு காரியம் எடுத்துங்க. நான் ஒரு பிரசங்கம் பண்றேன், அதுக்காக இந்த பிரசங்கமா கேட்டாலும் அது பரியாசம் தான். தேவனுடைய வார்த்தை அவருடைய நீதியை விளங்கதா தேவன் வார்த்தை தந்திருக்கிறார். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில பரியாசமா தேவனுடைய வார்த்தையை எடுத்துக்கொள்ளாதீங்க. அன்னைக்கு ஒரு சிஸ்டர் என்கிட்ட வந்து கேட்டாங்க, பாஸ்டர் என் சன் என்ன பார்த்து இந்த கேள்வி கேட்க, உனக்கு என்ன வசனம் தெரியும் என்கிட்ட காட்டு. உன்கிட்ட காட்டுறதுக்காக தேவன் வசனத்தை கொடுக்கல, உன்னை பரலோகத்துல கொண்டு போய் சேர்க்கும்படி தான் தேவன் வார்த்தையை கொடுத்தார். இன்னைக்கு வார்த்தையை பரியாசம் பண்றாங்க. எப்பயும் நம்ம சபையில ஒரு பையன் கேட்பான், பாஸ்டர் மத்தேயு 1:1 என்ன சொல்லுது? அவன் எங்க பார்த்தான்னு எனக்கு தெரியும், ஏன்னா அங்க இருந்தா நானும் வந்திருக்கேன். தேவனுடைய வசனம் இப்படி சொல்றார் தாவீது, உன் வசனம் என் கால்களுக்கு என் பாதைக்கு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? குருடனா இருக்கிற நீ, பார்வை தெரியாத நீ இந்த பூமியில வாழ்ந்து பரலோகத்துக்கு போகணும்னா அவரோட வசனம் தான் உனக்கு வேணும். அந்த வசனம் உனக்கு இல்லைன்னா நீ போக முடியாது. அந்த வசனம் இல்லைன்னா உன்னால அறிய முடியாது. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்த காரணம் என்னன்னா, பார்வை இல்லாம இருள் அடைந்த நம்மள பாதைகளை காட்டும்படிதான் இயேசு வந்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு இந்த வசனம் சொல்லுது, மோசம் போகாத. இப்ப ஒரு மனுஷன் மரிச்சினா அவனை உயிரோட எழுப்பிட்டா அங்க இயேசு வாழ்றாருன்னு கேட்டா இல்ல. அடையாளத்தை அற்புதத்தை பார்த்து நம்பி ஏமாந்து போகாத. கிறிஸ்துவோட வார்த்தை உன்னிடத்துல வந்தாதான் நீ விடுதலை ஆக முடியும். யா நல்லா கவனமா கேளுங்க. வேதத்திலும் சரித்திரத்திலும் படிச்சா மரிச்சு உயிரோடு எழுப்பி இன்ன வரைக்கும் வாழ்றதுன்னா இயேசுவை தவிர வேற யாருமே இல்ல. லாசரு எழும்பினா உயிரோடு வந்தா, ஆனாலும் மரிச்சான். ஆனா இயேசு மரிச்சு உயிரோடு எழும்பி இன்றும் உயிரோடு வாழ்றார். அவர் தான் உண்மையான வார்த்தை. அந்த வார்த்தைய உன்னுடைய சுயத்துக்காக பேசாத. அந்த வார்த்தை உன்னுடைய பலவீனங்கள், உன்னோட பாவங்கள், உன்னோட மீறுதல், உன்னோட குற்றங்களை கண்டித்து உணர்த்தி உன்னை விடுதலையாக்குறதா தேவனுடைய வார்த்தை. மோசம் போகாதீங்க. இன்னைக்கு ரொம்ப பேரு வசனத்தை ஸ்டேட்டஸ்ல போடுறதுக்கும் உணர்வை ஸ்டேட்டஸ்ல வெளிப்படுத்துறதுக்கும் அவங்களுடைய வேதனைகளை Facebookல காட்டுறதுக்காக வசனத்தை தேடுறாங்க. காலையில
அல்லேலூயா. நேற்று எனக்கு ஆன்லைன்ல முடிஞ்சானே நம்ம சபையில இருக்கிற ஒரு சகோதரி ஒரு பாட்டு போட்டிருந்தாங்க. அந்த பாட்டு அவங்க ஸ்டேட்டஸ்ல போட்டாங்க, எதை நினைத்தும் நீ கலங்காதே மகனே, அப்படியே இருக்கு. அப்படியே இளையராஜா போட்ட மாதிரி இருந்துச்சு. அப்படியே அப்ப வந்து அந்த வசனம் வருது, மோசம் போகாம இரு. அல்லேலூயா. நம்மளுடைய இமோஷனல், நம்மளுடைய வேதனைகள், நம்மளுடைய சிலவங்க பாருங்க, என்னோட கோபத்தை காட்டுறதுக்கு என்ன சோப்பான மூஞ்ச காட்டுவாங்க. அந்த ஸ்டேட்டஸ்லயோ ஃபேஸ்புக்லயோ எங்கேயாவது தட்டினீங்கன்னா அவங்க மூஞ்ச கட்டினா சோப்பு மூஞ்சி வரும், அப்புறம் பச்சை மூஞ்சி வரும், டிராஃபிக் லைட் மாதிரி, அடுத்தது வந்து மஞ்சள் மூஞ்சி வரும். ஐயா, தேவனுடைய வார்த்தை அதுக்கல்ல. தாவீது பாடுகிற வார்த்தைலாம் ஆண்டவரை புகழ்கிறான். ஆனா அவனுடைய நிலைமை என்ன தெரியுங்களா இருக்கு? சோதனையான வேதனையான நிலைமையில ஆண்டவரை புகழ்கிறான். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனுடைய வார்த்தை எதுக்கு வரக்கூடாதா? மோசம் போகாதிருங்க. மோசம் போகாது. ஏன் தெரியுங்களா பவுல் எழுதுறாரு? ஏன் எழுதுறாரு தெரியுங்களா? இந்த கலாத்தியர் மோசம் போகிறபடி என்னது தீமையான சுவிசேஷத்தை, அது என்ன சொல்லுங்க, கள்ள தீர்க்கதரிசிகளுடைய பிரசங்கங்களை, அவங்களுடைய வார்த்தைகளை இந்த கலாத்தியர் கேட்கிறாங்க. நல்லா இருக்க, நல்லா பிரசங்கம் பண்றாங்களே, நல்லா சொல்றாங்களே, மோசேயுடைய அந்த அந்த அடிச்சுடைய கரெக்டா கொண்டு வராங்க, இதுதான் உண்மையான பிரசங்கம்னு சொல்லி இவர்கள் கேட்கறதுனால பவுல் கண்டிக்கிறார். மோசம் பண்ணாது. இன்னைக்கு சகோதரர் கால் பண்ணாரு, பாஸ்டர் இன்னார் வரல, நான் உங்கள்கிட்ட சொல்றேன், நீங்க கால் பண்ணி கேளுங்க என்னன்னு. முன்ன உள்ள ஒன்று ஆளா இருந்துச்சுன்னா நான் அடிச்சிருவேன். மரியாக்காக்கு நல்லா தெரியும், மொதல் பாட்டே மரியாக்கா தான் வாங்குவோம். ஆனா இப்ப எனக்கு அடிச்சு கேட்கணும்னு அவசியமே இல்லை. ஏன் தெரியுங்களா? நீ தேடுறனாதான் நீ பரலத்துக்கு போக முடியும். நீ ஆண்டவரை நேசிக்கிறது உண்மைனா எந்த சூழ்நிலை வந்தாலும் நீ தேவன்கிட்ட வந்து நிக்கிறது தான் உன்னோட வேலை. இதெல்லாம் நான் எல்லாருக்கும் கற்றுக் கொடுத்துட்டேன். புதுசா சொல்லி எனக்காக பயந்து வரேன்னா நீ நான் நரகத்துக்கு போறது நிச்சயம். எனக்கு பயந்துகிட்டுலாம் சபைக்கு வர வேண்டாம். நீ உண்மையா ஆண்டவரை நேசிக்கிறியா, உண்மையா தேவனை பார்க்கிறியா, உண்மையா தேவனோட வார்த்தையை நம்புறேன்னா நீ ஆட்டோமேட்டிக்கா சபைக்கு வருவ. இந்த சபையில சிலவங்க இருக்கிறாங்க உண்மையும் உத்தமமான விசுவாசி. அவங்கள கூப்பிடவும் வேண்டாம், ஏன் எதுன்னு கேட்க வேண்டாம். அவங்க சபைக்கு வருவாங்க, ஜெபிப்பாங்க, பிரேயருக்கு வருவாங்க, ஆன்லைனுக்கு வருவாங்க, வீட்டுக்கு வருவாங்க, போயிடுவாங்க. அவங்களெல்லாம் சொல்றேன், தேவன் மேல அன்பு எப்படிப்பட்டதுன்னு அவங்கள பார்த்தா தெரியும். யாரையும் நம்ம வந்து கட்டாயப்படுத்தக்கூடாது. ஆமென். பழைய ஏற்பாடுல ஒரு உதாரணம் சொல்றேன். ஆண்டவர் நினைச்சிருந்தா ஏவாள் அந்த பழத்தை எடுக்கும்போது ஆண்டவர் தடிக்க இருக்கலாமே. சாப்பிடாத பிள்ளை, நான் தான் உன் கணவன் சொல்லிட்டுல மீறி ஏன் போய் எடுக்கிறேன்னு ஆண்டவர் தடிக்க இருக்கலாம்ல. ஏன் ஆண்டவர் தடுக்கல? புதிய ஏற்பாடுல சொல்றேன், இவன் யாரு யூதாஸ் போய் காட்டி கொடுக்க போறான்னு இயேசுக்கு தெரியும். இயேசு நினைச்சிருந்தா யூதாஸ் மண்டே சுச்சி பண்ணிருக்கலாம் தானே. ஏன் செய்யலாம்? அவனுக்கு தக்க கிரியை அவன் வைப்பான். இன்னைக்கு தேவனோட வார்த்தையை விசுவாசித்து தேவனோட வார்த்தையை நம்பி வந்தீங்கன்னா அந்த வார்த்தை தான் உங்களை விடுதலை ஆக்கும். மோசம் போகாத. இன்னைக்கு நிறைய டவுல் கொடுத்தா நம்புறாங்க தேவன் டவுல்ல இருக்கிறாரு. டவுல்னா துண்டு. உலகத்தானும் தேவன் அறியாதவனும் அதான் மியூசியம் செய்யறான். எம்ஜிஆர் போட்டு கோட்டு, எம்ஜிஆர் போட்ட டை, எம்ஜிஆர் பாய்ச்ச எங்க சிப்பு, அவனும் அதான் செய்யறான். நீ சபையில அவங்களும் அதான் செய்யறான். அடையாளத்தை பார்த்து, அடையாளம் செய்கிறத பார்த்து நீ மோசம் போயிடாத. இப்போ ஒரு பாஸ்டர் வராரு, போல் மேல கை வச்சுட்டு, ஆண்டவர் பாரு போல் இந்த மாசத்துல ஆண்டவர் உன்னை எப்படி உயர்த்துறாரு, தேங்க்யூ பாஸ்டர் சொல்லிட்டு போயிட்டாரு. அதே மாதிரி அந்த மாசத்துல ஃபுல்லா ஆண்டவர் உயர்த்திட்டாருன்னு வச்சுங்களேன், போலோட நம்பிக்கை எப்படி இருக்கும்? அந்த பாஸ்டர் வந்து இருக்கிறாரு, என் பாஸ்டர் அந்த ஆட்டை எத்தனை வாட்டி சொன்னேன், ஒண்ணுமே நடக்கல. அந்த பாஸ்டர் சும்மா வந்து என் மேல தோல்ல கையை வச்சு சொன்னதுதான் அப்படியே என்ன உயர்த்திட்டார்.
யார பார்க்கிறோம்? அதான், இதுதான் மோசம் போகாதிருங்க. இன்னைக்கு சபையில தேவ பிள்ளைகள் மத்தியில என்னவா? மோசம் போகாம இருங்க. மோசம் போகாதிருங்க. தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். தேவன் தம்மை ஆமென். அப்படின்னா தேவனுடைய கிரியை வார்த்தைய அவர் பரியாசம் பண்றதுக்காக அவர் செய்யல, கொடுக்கல, பேசல. ஆமென். அல்லேலூயா. இப்படி ஒரு உதாரணம். எல்லாரும் காடியில ஓட்டி இருப்பாங்க. என் சமூகம் உனக்கு முன்பாய் செல்லட்டும்னு காடி முன்னுக்கு காடி பின்னாடி ஓட்டிடுவாங்க வச்சுங்களா. என்னைக்காவது நீங்க உணர்ந்திருக்கீங்களா தேவனுடைய சமூகம் எனக்கு முன்பாக போகுதுன்னு அறிக்கை செஞ்சிருக்கீங்க? சொல்லுங்களேன். தேவனுடைய சமூகம் எனக்கு முன்பாக முன்னும் பின்னும் இருக்குன்னு சொல்லி நீங்க உணர்ந்திருக்கீங்களா? ஸ்பீக்கர்ல ஒட்டுறதுனால எல்லாம் நடக்காது. நீங்க அறிக்கை செய்யுங்க. சிலவங்க எதுக்கு ஓட்டுறாங்கன்னா அப்பதான் இந்த காடி கிறிஸ்தவங்க காடின்னு தெரியணும். இல்லைன்னா யாருக்கும் தெரியாது இது கிறிஸ்தவ காடி. ஐயா, பரியாசம் பண்ண தேவன் ஒரு நாளும் தம்மை மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ, கவனமா கேளுங்க, மனுஷன் எதை விதைக்கிறான்? ஏன் தெரியுங்க? ஆண்டவர் நம்மளுக்கு வார்த்தையினால நம்மளுக்கு போதிக்கிறார்னா, மாமிசத்தில் இருக்கிற கிரியை எப்பொழுதும் மாமிசத்தை விரும்பும். ஒரு மனுஷன் மாமிசத்துடைய காரியத்தை நீங்க சொல்லி பாருங்க, டக்குன்னு பிடிச்சுக்குவாங்க, டக்குன்னு செய்வாங்க, அழகா அவங்களே புரிஞ்சுக்குவாங்க. ஆனா வார்த்தையினுடைய நீங்க சொல்லும் போது அவனால ஏற்றுக்கொள்ள முடியாது, புரியாது. இயேசு சொல்வாரு, இயேசு கிட்ட வந்து அந்திரேயா கேட்பான், இவ்வளவு ஜனங்க இருக்கிறாங்க, இவங்க ஜனங்களுக்கு நான் எப்படி போதனத்தை செய்யறது, கொடுக்கிறது? அது இல்லாம இங்க இருந்து நான் போய் ஒரு கடையில வாங்கி கொண்டு வரக்கட்டே மணியாயிருமே, நேரம் ஆயிருமே அப்படின்னு இவன் சொல்லும் போது அதுக்கு ஆண்டவர் கேட்க, இங்க யாருக்கிட்டையாவது சாப்பாடு இருக்கா? இது ரெண்டாவது சம்பவம். ஏற்கனவே இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்துருச்சு. ஆனாலும் அறியாம அவங்க சொல்றாங்க. இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனோட வார்த்தை தெளிவா நம்மளோட பேசுகிறதுனா அது பரியாசம் பண்ணாதீங்க, உங்களை மோசம் பண்ணாத விடாதீங்க. ஆமென். ஹalleluya. ஹalleluya. அன்னைக்கு ஒரு சகோதரி ஜெபம் பண்ணாங்க பிரே மீட்டிங்ல என்னன்னு ஜெபம் பண்ணாங்கன்னா, நான் சொன்னேன் பிரைசன்ல உள்ளவங்கக்காக ஜெபம் பண்ணுங்க. கொலை கேஸ்ல இருப்பாங்க, ட்ராக் கேஸ்ல இருப்பாங்க, கேங்ஸ்டர் கேஸ்ல இருப்பாங்க, அவங்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்கள ஆண்டவர் வந்து மன்னிப்பு கொடுத்து அவங்க மனம் திரும்பி வரணும். அப்ப அவங்க என்னன்னு ஜெபம் பண்ணாங்கன்னா, ஆண்டவரே பவுலையும் சீலாவையும் பிரிசன்ல இருந்து நீ விடுதலை ஆக்குறது போல ஆண்டவரே இந்த மாதிரி கொலை, இந்த மாதிரி தூக்குல, இந்த மாதிரி ஆயுள் தண்டனை இருக்கிறவங்களாம் வெளியாக்கிருங்க அப்படின்னு ஜெபம் பண்ணாங்க. இது கரெக்டா வெனஸ்டே பைபிள் ஸ்டடில நான் டீச் பண்றேன். வசனத்தை தப்பாலாம் நீங்க என்ன செய்யக்கூடாது, என்ன சொல்லக்கூடாது, அறிக்கை செய்யாதீங்க, ஜெபிக்காதீங்க, தெளிவா ஜெபிங்க. அப்ப அந்த சகோதரன் என்ன பாஸ்டர் இந்த மாதிரி நீங்க அன்னைக்கு ஜெபம் பண்ண சொன்னீங்களா? நான் ஜெபம் பண்ணேன். என்னன்னு சொல்லி ஜெபம் பண்ணேன்னா, பவுல் வெளியான மாரி, சீலா வெளியான மாரி, இந்த மாரி பிரைசன் உள்ளவங்களெல்லாம் தேவனை வெளியாக்குங்க, தவறா பாஸ்டர் அப்படின்னு நான் அவங்கள்ட்ட கேட்டேன். நான் என்ன கேட்டேன்னு நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இப்ப ஜெயில இருக்கிறவங்க எல்லாம் இயேசுக்காக போய் சுவிசேஷம் சொல்லி பவுலும் சீலாவுமா ஜெயில இருக்கிறாங்க. சும்மை போடும் சிம்பாரங்கம் சொல்லுங்களேன். இப்ப இந்த சிஸ்டம் ஜெபிச்சு எல்லா சரசாலும் தொடர்ந்துருச்சுன்னா மனுஷன் என்ன ஆகும்? தலைக்கீழையா மாறிடும். அப்ப அவங்க என்கிட்ட கேட்டாங்க தவறா அப்படின்னு. நான் சொன்னேன் தவறுன்னு இல்லை, நம்ம செய்யற ஜெபம் வசனம் சொல்லுது உன்னுடைய வார்த்தைகளை தெளிவா கவனமா, என்னது கருத்துள்ள ஜெபமா இருக்கணும். உன் ஜெபத்துல முத கேட்கிற எனக்கு விசுவாசம் வரணும். ஆண்டவரே தோசை கொடுத்ததுக்கு நன்றி, தோசையில சட்னி வச்சதுக்கு நன்றி, தட்டினில இட்லி வராம இருந்ததுக்கு நன்றி. அப்படி ஜெபிக்கும் போது எனக்கு எப்படி இருக்கும்? என் பாஸ்டர் சூப்பரானவர், இந்த மாதிரி ஆச்சு ஜெபிக்கிற, எதுக்கு ஜெபிக்கிற?
சிலவங்க பாருங்க கூப்பிட்டு ஜெபிங்கன்னு சொல்லுவோம். எதுக்காக? இந்த ஜூ திறக்க போற பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க ஜெபம் பண்ண ஆண்டவரே இங்க இருந்து பஸ் எடுத்து நேரா ஜூக்கு போகும்போது அந்த நான் பெல்லு தட்டுற கட்டி அவங்க நின்றுக்கணும். அங்க இருந்து நான் இறங்கிடணும். அதை இறங்கிட்டு பார்க்கணும், எல்லா பஸ்ஸும் அங்க நிக்கணும். புரியுதுங்களா? நம்மளுடைய ஜெபமே கருக்கு இல்லாதது, தெளிவு இல்லாதது இருக்கும். அத போல தேவனோட வசனத்தை நீங்க எப்படி பேசக்கூடாதான்? மனுஷன் எதை விதைக்கிறானோ, மனுஷன் நீங்க விதைக்கிற விதை, மனுஷன் விதைக்கிற விதை அது மனுஷனுக்கு மட்டும்தான் புரியும். அது தேவன் ஒரு நாள் மகிமைப்பட மாட்டார். அல்லேலூயா. அதுல தேவன் ஒரு நாள் மகிமைப்பட தேவன் அல்ல. அது மனுஷனால் உண்டானதுனால மனுஷன் எதை விதைக்கிறானோ, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். இன்னைக்கு குடும்பத்துல சபையில சில காரியங்கள் ஆலோசனை சொல்லுவோம். சபையில சொல்லுவோம், என்ன சொல்லுவோம்னா, எப்பயும் வீட்டுல ஒரு ஜெபத்தை வைங்க, எப்பயும் தேவனோட வார்த்தைகளை பாடல கேளுங்க, எப்பொழுதும் கிறிஸ்துவுக்குள்ள அன்பா இருங்க, எப்பொழுதும் சபைக்கு வாங்க, நம்ம ஆலோசனை சொல்லுவோம். ஆனா குடும்பத்துல அதை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. எது இருக்கோ இல்லையோ, என்ன புது படம் வந்திருக்கு அந்த படத்தை சிடி வாங்கி வீட்டுல பார்த்தே ஆகணும். ஒத்த கால்ல நிப்பாங்க, அதுல மும்மரமா இருக்கும். ஆனா ஊழியக்காரர் தேவனோட வார்த்தை கொண்டு கொடுக்கிற ஆலோசனை, அவர் சொல்ற காரியம், இன்னைக்கு பாருங்க, ஒரு வீட்டுல ஆசீர்வாதம் தங்காம போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? நீங்க தேவனுக்கு ஆசீர்வாதமா இருந்தாதான் ஆண்டவர் உங்க குடும்பத்துக்கு ஆசீர்வாதமா இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம தேவனுக்கு ஆசீர்வாதமா இருக்கிறோமா? அன்னைக்கு ஒரு வீட்டுக்கு போனேன், கை தூக்கி ஜெபம் பண்ண, ஆண்டவரே இந்த வீடை நல்லா கவனமா கேளுங்க, ஆண்டவரே இந்த வீடை பெருக செய்யுங்க, இந்த வீட்டுல ஆசீர்வாதத்தை கொண்டு வாங்க, இந்த வீட்டுல எப்பொழுதும் உங்க ஆசீர்வாதம் பெருகணும் அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணி ஊழியக்காரன் ஆசீர்வதிச்சு வந்துட்டேன். அந்த பிரதரும் நல்ல ஜெபம் பண்ணதுக்காக நல்ல லவ் ஆஃபரிங் கொடுத்தார். ஓகே, சந்தோஷமா இருந்தேன். நம்ம ஃபைனான்ஸ் என்ன வீட்டு சேர்ச்சிக்கு வந்தேன்னு கூப்பிட்டாங்க, பசங்க வாங்க. எனக்கு ஒரு கேள்வி, சொல்லுங்க, நீங்க அந்த குடும்பத்துல கையை தூக்கி ஜெபம் பண்ணீங்க, அந்த குடும்பத்தை ஆசீர்வதிங்க, சரி அதுல என்ன ப்ராப்ளம் கேட்டேன். அவங்க ஒரு நாள் கூட சபையில ஒரு மாசம் கூட தசமகம் போடல. ஆமென். சபையினுடைய தேவைகளை ஒரு நாள் அவங்க சந்திச்சது இல்ல. ஆண்டவருக்கென்று ஒரு பேர் அவங்களுடைய அடையாளத்திலே இல்ல. எப்படி நீங்க கையை தூக்கி நீங்க சொல்றீங்க தேவன் ஆசீர்வதிங்கன்னு சொன்னா ஆண்டவர் ஆசீர்வதிச்சிருவாரா? இது நான் கேட்கிறேன், பதில் சொல்லுங்க. நான் செஞ்ச ஜெபம் அவங்கள பிரியப்படுத்த, அவங்களுக்கு அந்த ஆசீர்வாதம் வரத்துக்கு நான் ஜெபிக்கிறேன். ஆனா நான் செஞ்சாலும் அந்த ஜெபம் இந்த வார்த்தையின் படிதான் அந்த ஆசீர்வாதம் வரணுமா வேண்டாம், இந்த வார்த்தை தான் தீர்மானம் பண்ணும். ஊழியக்காரன் நான் கையை தூக்கி ஆசீர்வதிச்சாலும் வேதத்துல வார்த்தையின் படி நீங்க கீழ்ப்படுத்தியாதான் நீங்க ஆசீர்வதிக்கப்படுவீங்க. அல்லேலூயா. அப்படி ஒருவேளை அந்த வேதத்துல அப்படி எழுதி நான் ஜெபிச்சனால தேவன் ஆசீர்வதிச்சானா அவரோட வார்த்தையில இன்னமும் ஒரு ப்ராப்ளம் இருக்கு. புரிஞ்சுக்கீங்க, நல்ல கவனமா புரிஞ்சுக்கீங்க. தேவனோட வசனம் என்ன தெரியுங்களா? நீங்க 1000 வார்த்தைகளை சொல்லி ஜெபிச்சாலும் ஒரு வார்த்தைக்கு நீங்க தேவனோட வார்த்தைக்கு கீழ்ப்படியலன்னா ஒரு நாளும் 1000 வார்த்தை நிறைவேறாது. இதான் தேவனோட வார்த்தை. அதை நீங்க தப்பா எடுத்து விதைக்கும் போது, அதை தப்பா நீங்க நினைச்சு செய்யும் போது அதனுடைய பலத்தை தான், அதனுடைய கனியை தான் நீங்க காண்பீங்க. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம மனுஷனுக்கு ஏற்றதா, மனுஷன் விரும்புகிறது போல, மனுஷன் பேசுகிறது போல, மனுஷன் நினைக்கிறது போல செய்யறோம். இப்ப பாருங்க, ஜெபிக்கிறோம், ஆண்டவரே என்னை விடுதலை ஆக்குங்க, ஆண்டவரே நான் கிறிஸ்துவை அதிகமா நேசிக்கிறோம் அப்படின்னு ரொம்ப பேருக்கு ஆசை உண்டு. நீ ஆசைப்படுறதுனால, நீங்க விரும்புகிறதுனால அப்படி மாற முடியாது. நீங்க தேவனை தேடி ஆண்டோட வார்த்தையை நீங்க அறிந்து கொண்டாதான் நீங்க அப்படி மாற முடியும். புரியுதுங்களா? ஆண்டோட வார்த்தையை நீங்க அறிந்து கொள்ளணும். அவரோட வசனம் என் கால்களுக்கு தெய்வம், அவரோட வசனம் தான் எனக்கு வழி. துன்மார்க்கருடைய ஆலோசனையில்
அப்படின்னா அந்த வழி துன்மார்க்கனுடைய ஆலோசனையா இருக்குன்னா அதுல போகாதுன்னு சொல்லுது. தேவனுடைய வார்த்தை என்கிற வெளிச்சத்துல நடு. உன்னை நீ வஞ்சித்துக் கொள்ளாத, நீ பொல்லாங்கை தேடாத. நீ விதைக்கிறது தீமையா இருந்தா அந்த தீமை தான் உனக்கு வந்து சேரும். ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு தீமையை விட்டு விலகதான் பவுல் வந்து கலாத்தியர் ஜனங்களுக்கு சொல்றாரு, மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். 8வது வசனம் பாருங்க. தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் தன் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவன். ஆமென், அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவாரு, ஆண்டவர் பேசுவார் வச்சுங்களேன். இப்ப நம்ம மேரி அம்மா வராங்க, இப்படி நடந்து போறாங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, சாரா இது தேவன் பேசுகிறத நம்ம பிராக்டிக்கல் கொண்டு வரணும், அனுபவத்துல கொண்டு வரணும். உங்ககிட்ட பேசுறது ஆண்டவர்னு முதல் நீங்க புரிஞ்சுக்கங்க. அல்லேலூயா, ஆமென், ஆமென். தேவன் உங்கள்கிட்ட பேசுறாருன்னா முதல் நீங்க ஆண்டவர் பேசுறான்னு புரிஞ்சுக்கங்க. இப்ப மேரி அம்மா வராங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, சாரா, அழகா சொல்லுவாரு. ஆண்டவர் கூட்டு சீட்டை போட்டு பேர் எடுக்க மாட்டாரு, தெளிவா கூப்பிட்டாரு. சாரா, மேரி அம்மாட்ட உன்கிட்ட இருக்கிற 20 அடி கொடு. அழகா சொல்லுவாரு, உன்கிட்ட இருக்கிறது 20 அடி கொடு. மனசு வர ஆண்டவரே, இந்த 20 அடியில் தான் சேச்சு முடிஞ்சு தீக்கையால போய் நானும் என் ஹஸ்பண்ட் எல்லாம் சாப்பிட்றதுக்காக இருக்கேன். நீங்க என்ன கொடுன்றீங்க? தெளிவா கொடுக்க மாட்டான். அப்புறம் அவங்க போவாங்களா. அடுத்தது ஜோனத்தனா, ஜோனத்தன் மேரி அம்மாட்ட 20 அடி கொடு. சரி ஆண்டவரே அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அந்த தேவன் சந்திக்க வேண்டிய தேவைகளை யாரை கொண்டு வேணா தேவன் பயன்படுத்துவார். அதான் தேவனுடைய பியூட்டி. இப்ப திருப்பி சாராட்ட வரும். அந்த 20 அடி வச்சுட்டு அங்க போவாங்க. அங்க போகும்போது வைத்துக் கொள்ளுங்களேன், போல அங்க வருவாரு. இவங்கெல்லாம் சாப்பிட்டு இருக்கா, போல வந்தானே அங்க சாராக்கு காசு கட்டிட்டு போயிடுவாரு. தேவன் பிளான் பண்ணிட்டாருன்னா மாத்த மாட்டேன். நீ நல்லவங்களோ கெட்டவளோ, சாரியா, நீங்க நல்லவங்களோ கெட்டவங்களோ, தேவன் ஒரு காரியத்தை நினைச்சிட்டாருன்னா அதை செய்வார். போல் கட்டிட்டு போயிடுவார். அப்ப நினைப்பான், ஐயோ ஆண்டவர் அப்பயே சொன்னாங்க, இதுக்காக தான் ஆண்டவர் சொன்னாரா, டூ லேட். அதுக்கு மேல நீ கலங்கி நீ வேதனை போறது பிரயோஜனமே இல்லை. சிலவங்க பியூட்டியானவங்க இருப்பாங்க, 20 அடி லாபம் இல்ல. அப்பதான் பங்களாதேஷ் வருவான். இந்த பழம் தானே வையில லங்ஸா 20 அடி இருக்கு, 2 பேக்கெட் வாங்கிடு, போய் வீட்டுல சாப்பிடலான்னு அண்ணா சொல்லுவாரு. சார் ஓகேதான். இப்படிப்பட்ட ஜனங்களும் இருப்பாங்க. ஆனா தேவன் உங்களோட பேசுகிற காரியத்தை நீங்க செஞ்சீங்கன்னா ஆண்டவருக்கு பிரியமாய் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாய் நம்ம மாறணும். அல்லேலூயா, சத்தம் இல்ல. அதே நான் வேற மாதிரி சொல்லிட்டு வச்சுக்கலாம். இப்படி இருந்த உன்னை ஆண்டவர் உயர்த்தி வச்சிருவாரு. அப்புறம் நீ கொட்ட மாதிரி சொல்லி பாருங்க. ஆமென் சொல்லுவாரு. அப்படிலாம் தேவன் அப்படி தேவன் உயர்த்திருந்தாருன்னா முத யார் தெரியுங்களா உயர்த்திருப்பாரு? ஸ்தேவானை உயர்த்திருப்பாரு, பேதுருவை உயர்த்திருப்பாரு, பவுலை உயர்த்திருப்பாரு, யாக்கோபை உயர்த்திருப்பாரு, ஆண்ட்ரூவை உயர்த்திருப்பாரு. இப்படிப்பட்டவங்கள உயர்த்திருப்பாரு. இப்படி எல்லாத்தையும் ரத்த சாட்சியா மறிக்க வச்சாரு. அதான் தேவன். இன்னைக்கு மனுஷன் எதை விதைக்கிறான்? மனுஷனுடைய ஆசைகள் என்ன தெரியுங்களா? இந்த பூமிக்கு தேவை உள்ள, பூமி விரும்புகிற, பூமி எதிர்பார்க்கிற. பாருங்க, ஒரு வீடு வாங்குறாங்க வச்சுங்களேன். அவங்க மொத்தம் என்ன தெரியுங்களா நினைப்பாங்க? என்ன தெரியுங்களா அவங்க யோசனை வரும்? ஒரு 50 இன்ச்சு டிவி வாங்குவோம். வீட்டுக்கு தேவையானது அப்படியே மைண்ட்ல ஓடும். இது செய்வோம், கேட்டை போடுவோம், ஏக்கான் போடுவோம், வீட்டுக்கு இந்த ப்ளோவர் போடுவோம், வீட்டுக்கு டைனிங் டேபிள் போடுவோம், வீட்டுக்கு சோஃபா போடுவோம். எல்லாம் டக்கு டக்குன்னு வரும். ஆனா வீட்டுக்கு தேவ பிரசன்னம் வருமா, காத்திருப்போமா, அது யோசிக்க மண்டை வராது. அன்னைக்கு ஒரு வீடு கொடுத்துட்டு போனேன்.
அந்த வீடு ஏற்கனவே சின்னது. அந்த வீட்டுல பெரிய பெரிய மேசை, பெரிய பெரிய சோஃபாலாம் போட்டுக்கிட்டு நாங்க எல்லாம் ஒட்டி அப்படியே ஒட்டி தான் இருந்தோம். நிக்கவே முடியல. நான் அந்த வீட்டு தலைவரை கூப்பிட்டேன், அடுத்த வாட்டி வீட்டுக்குள்ள வச்சீங்கன்னா இந்த தங்க மீன் எல்லாம் வருதுல உள்ள போட்டுரு, இந்த நாளைக்கு எல்லாம் அழிஞ்சு போகுது, இதெல்லாம் தூக்கி வெளியே போட்டுரு. 6வது முடிச்சா நாங்க போனான்னு அப்புறம் எடுத்து உள்ளுக்கு வச்சுக்கோ. இதெல்லாம் வேணான்னு சொல்ல, எங்களுக்கு நிக்கிறதுக்கு இடம் இல்லை. வீடு கூட்ட வச்சுன்னா அந்த ஜாமான் இருக்கக்கூடாது, இடத்த தூக்கி பத்திரமா வை. இப்ப வீட்டுல ஒரு ஃபினரல் நடந்துச்சு. வீட்டுல ஒரு ஃபினரல் நடத்தினா என்ன பண்ணுவீங்க? சோஃபாலாம் அப்படியே போட்டுட்டு, டிவிலாம் அப்படியே மாட்டிட்டு, வரவங்க எல்லாம் படம் பார்த்துட்டு போங்க, பாட்டு கேட்டுட்டு போங்க. அது படுத்துதான் அங்க அப்படியே செய்வீங்க? சொல்லுங்க. பைபிள் எழுதி போட்டிருக்கா இந்த மாதிரி இறந்தா இந்த மாதிரி இதெல்லாம் ஒதுக்கி வைங்கன்னு போட்டிருக்கா? அது செய்யறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்கு? தேவனோட வார்த்தை என் வீட்டுக்கு, என் குடும்பத்துக்கு, என் பிள்ளைகளுக்கு எப்படி வேணும் சொல்லி ஏன் வேதத்தை தியானம் பண்ண மாட்டீங்க? தவறா உங்க மாமிசம் விரும்புகிறது போல, உன் மாமிசம் இச்சைய போல, உன் மாமிசம் நேசிக்கிறது போல விரும்புகிறது. தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவர், நான் மாமிசத்துக்கென்று விதைக்கிறவர். நல்லா கவனமா கேளுங்க. ஒரு மனுஷனோட பேர் மாறினால அவனோட சுபாவம் மாறாது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. என்னோட 19 வயசுல என்ன போய் ஒரு ஊழியக்காரர் ரவாங்களை கொண்டு போய் விட்டுட்டாங்க. இந்த சபையில நீ ஊழியம் செஞ்சு நல்லா வா அப்படின்னா அந்த பாஸ்டர் என்ன பார்த்துட்டு, ஐயா உன் வாழ்க்கையில் நிறைய காரியத்தை நீ சொன்னேன், சரி உன் வாழ்க்கையெல்லாம் மாறணும்னா இனி உன் பேர் யாக்கோபு இல்ல, உன் பேர் இஸ்ரவேல். ட்ரை பண்ண, ஆனா ஒண்ணுமே எதுவுமே மாறல. பேர் மாறினால நம்ம மாற முடியாது. தேவனோட வார்த்தையை தியானம் பண்ணாதான் நம்ம மாறணும். அல்லேலூயா. இப்போ ஒருத்தங்களுக்கு தெரியும் இது உளுந்துனா உழுவுறது இல்லை. சரிங்க, உளுந்து தெரியல, தெரியாது சிலங்களுக்குலாம். அது உளுந்துனா எதுக்கு போடணும்? தோசைக்கு தான். அது சோறு சமைக்கணும்னு நினைச்சீங்கன்னா யூ சம்திங் ராங். தேவனோட வார்த்தையை படிக்காம, தேவனோட வசனத்தை தியானிக்காம, உலகம் எழுதின மிஸ்டரி, உலகத்துல இருக்கிற புக்குகளை எடுத்து படிச்சு உன் அறிவை வளர்த்துக்கிட்டனா சம்திங் ராங். அப்புறம் பிசாசு வந்தா வசனத்தை எடுத்து பேச மாட்டீங்க. மிஸ்டரியில என்ன போட்டிருக்கு? கிராஸ் எடுத்து இப்படி காட்டு, அது ஓடியும். இப்படி காட்டு, கிராஸ் பண்ணி கிராஸ்ல அடிக்கும் மண்டையில். அன்னைக்கு ஒரு சிஸ்டர் பைபிள் வாங்கினாங்க. அவங்க சொன்னாங்க, பாஸ்டர் என்னுடைய கர்சன் ஒரு பைபிள் கேட்டிருக்கிறாங்க, அவங்க ரட்சிக்கப்படல, ஆனா பேயோடைய டிஸ்டர்ப் ரொம்ப இருக்கா பாஸ்டர், அதனால பைபிள் கேட்டாங்க. எதுக்கு பைபிள்னு கேட்டேன். அவங்க சிரிச்சாங்க. வேற ஒன்றும் இல்லை, இது நார்மலா நடக்கிறதுன்னு தலைக்காணி கீழே வச்சுட்டா பேய் வராதான். இப்போ உள்ள பேய்லாம் எப்படி தெரியுங்களா? அவனை தூங்க வச்சுட்டு அந்த பைபிள் எடுத்து பேய் படிக்குது. ஏன்னா தேவன் என்னன்னாலும் ரகசியத்தை வச்சுக்கிற அது நல்லா மனப்பாடம் பண்ணிட்டு கிறிஸ்தவனை வஞ்சிக்கிறதுக்காக படிச்சுக்கிட்டு இருக்கு. அதனால கிறிஸ்தவன் பைபிள் படிக்கிறத காட்டிலும் அவனை மகிமைப்படுத்த சொல்ல, அவனுக்கு இருக்கிற விசுவாசத்தை காட்டிலும் நம்மளுக்கு விசுவாசம் இல்லை. தேவனோட வார்த்தைய உன்னுடைய பலத்துக்காக, ஆண்டவரே நான் வேலைக்கு போறேன், இன்டர்வியூக்கு போறேன், ஆண்டவர் வசனம் சொல்லுகிறது, என் நிமித்தம் என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை தருவேன்னு சொன்னீங்க, நான் போறேன் ஆண்டவர் எனக்கு வேலை கொடுங்க. வசனம் அதுக்காக சொன்னிச்சு. அவருடைய நாமம் மகிமைப்பட நீ விசுவாசத்துல சாட்சியில எதை கேட்டாலும் கர்த்தர் செய்வார். அவருடைய நாமம் மகிமைக்காக தெளிவா வசனம் போட்டிருக்கு. மாமிசத்திற்கென்று விதைக்கிறவர், மாமிசத்துக்கென்று விதைக்கிறவர். இன்னொன்னு சொல்லிடுறேன், தசம்பாகத்தை கொடுத்தாதான் தேவன் ஆசீர்வதிப்பான்னு நினைச்சாலும் அதுவும் மாமிசத்துக்கு உரியதான். ரொம்ப பேத்துக்கு அதான் பார்வை. ஆண்டவரே தசம்பாகத்தை கொடுத்துட்டேன், என் காடி காசு கட்டிருங்க, வீட்டு காசு கட்டிருங்க, கரண்ட் காசு கட்டிருங்க, நீ கொடுக்கறது 100 வெள்ளி, ஆனா உன்னோட செலவு எவ்வளவு தெரியுமா? 10,000 வெள்ளி.
ஒரே ஒரு லிஸ்ட், ஆனா உன்னோட லிஸ்ட் தொடர்ந்துகிட்டே போகுது. நல்லா தெளிவா வசனத்தை கேளுங்க. நீங்க தேவனோட ராஜ்யத்துல நான் தசமபாகத்தை கொடுத்தாதான் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பான்னு சொன்னீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு தான். ஆமென். தசமபாகம் நீ ஆசீர்வதிக்கிறதுக்காக இல்ல, தசமபாகம் அது தேவனுடையது, அது தேவனுடைய பங்கு. ஆமென். ஹல்லேலூயா. இந்த சபையில ஆரம்ப காலத்துல ஒண்ணு நடந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னா, ஒரு சகோதரி விசுவாசத்துல மோதிரம் போட்டாங்க. இந்த மோதிரம் போட முடியாது, இது மனைவி கொடுத்த மோதிரம். அவங்க விசுவாசத்தை ஒரு தங்க மோதிரத்தை காணிக்கல போட்டாங்க. சோ காணிக்கு எடுத்தவங்க அந்த மோதிரம் எப்படி போய் எங்க போய் விழுந்துச்சு என்ன எதுன்னு தெரியல. கடைசி வரைக்கும் அந்த மோதிரத்தோட டீட்டெயில் வரல. அப்ப ஃபைனல்ஸும் சிஸ்டர் என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி மோதிரம் போட்டாங்க, அந்த மோதிரம் இல்லை. அப்படியா? சரி. அவங்க யாருக்கிட்ட போட்டாங்க? தேவன். அந்த மோதிரம் எங்க போனுச்சு என்ன எது தெரியும். ஆனா அந்த மோதிரத்தோடைய ஒப்படைப்பு நான் தேவன்கிட்ட தான் கொடுத்தேன். நானு மோதிரம் காணும் சொல்லி எல்லாருக்கும் இப்படி தேடுங்கன்னு சொல்லியிருந்தேன்னா, நான் மோதிரத்தை நம்புறேன். நான் ஆண்டவரை நம்புறதுனால அது காணா போதோ காணா போலையோ அது உங்களுக்கு வந்ததுன்னா அது உங்களுடையது. அது யாருக்கு கொடுக்கணும்னு தேவன் திட்டம் வச்சிருப்பாரு. அதை நம்ம ஆராயக்கூடாது, அதை நம்ம தேடக்கூடாது. அது தேவனோட சித்தம். இனி மனுஷனுக்கு ஏற்றதா நான் வளர்ந்த சபையெல்லாம் இங்க நான் ஒன்னும் பார்க்கல, ஆனா தேவன் செய்வார், உங்களுக்கு உங்க வாழ்க்கையில செய்வார். ஆமென். நான் வளர்ந்த சபையிலலாம் ஆண்டவர் ரேமாவாக பேசி சங்கிலி மோதிரம் எல்லாம் போட்டிருக்கிறாங்க ஐயா காணிக்கல. அப்படியே தேவனுக்கு நான் காணிக்க கணக்கு பார்ப்போம், சங்கிலி இருக்கும், மோதிரம். அப்ப அறிவிப்புல சொல்லுவோம். போன வாரம் அந்த மாதிரி அவங்க வந்து வாசத்தை சொல்லுவாங்க, நான் தான் போட்டேன். ஏமா? இல்ல தேவன் போட சொன்னா நான் போட்டோம். இன்னைக்கு நிறைய உள்ளத்துல தேவன் சொல்லுகிறத பணத்தை சொல்லல, தேவன் செய்ய சொல்றத உணர்த்துறத நம்ம செய்ய மாட்டோம். நம்மளுடைய மாமிசத்துக்கு ஏற்றதா, நம்மளுடைய ஆவிக்கு ஏற்றதா, நம்மளுடைய எண்ணத்துக்கு ஏற்றதா, நம்மளுடைய உறவினர்கள் சொல்றதான் நம்ம கேட்கிறோம். மனுஷன் தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவர் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான். பாருங்க, இந்த வசனம் சொல்றது மாமிசத்தினா அழிவை அழிப்பானா. என்ன அர்த்தம்னா, இன்னைக்கு ஒரு மனுஷன் இறந்துட்டானா, ஒரு மனுஷன் மரிச்சிட்டானா, அவனை போய் புதைச்சிட்டு ஒரு 3 மாசம் கழிச்சு அதை தோண்டி எடுத்தா அந்த சரீரம் அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்குமா அழிஞ்சு போயிருமா? அழிவு போயிடும். இடையில நான் பிரசங்கத்துல சொன்னேன், சாவுறாங்க, புதைக்கும் போது சங்கிலி மோதிரத்தெல்லாம் சேர்த்து புதைக்கிறாங்கன்னு சொன்னல, சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பிரசங்கத்துல. இப்ப லேட்டஸ்டா பாக்குற இது வெள்ளக்காரன் தான் செய்யறான். எல்லா புளியும் போய் நோண்டி எலும்பு கூட்டுல சங்கிலி மாட்டிட்டு இருக்கு, மோதிரம் அழகா எடுக்கிறான், அது போடுறாங்க. இன்னும் மலேசியால ஆரம்பிக்கல, வெளிநாட்டுல நடந்துருக்கு. இன்னைக்கு மனுஷனால் உருவாகிறது அது அழிஞ்சு போயிடும், அது அழிவு. ஆமென். நீங்க செய்கிற எல்லா மாமிச பிரகாரமா செய்கிறது நிரந்தரம், அது அழிவா. நீ மாமிசத்துக்கு செய்கிற காரியம் அது அழிவை உண்டாக்கும். உங்க வாழ்க்கையில நீ சேர்த்து வைக்கிற, நீ செய்கிற எல்லா திருப்தியும் அது நிரந்தரம் இல்லை. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எவ்வளவுதான் நீங்க மாமிசத்தோட பிரியாசத்தை நீங்க சேர்த்தாலும் அது நிலை நிற்காது. வசனம் தெளிவா சொல்லுது. அதான் சொல்றேன், வசனத்தை நம்புங்க, வசனத்தை விசுவாசிங்க, வசனத்தில் இருக்கிற நன்மையை ஏற்றுக்கொள்ளுங்க. வசனம் தெளிவா சொல்லுது. மேல இருந்து வாங்கம்மா. தன் மாமிசத்திற்கென்று விதைக்கிறவர் மோசம் போகாதிருங்கள், மோசம் போகாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறான். நீங்களும் நானும் எதை விதைக்கிறீங்க? உங்க வீட்டுல, தேவ சமூகத்துல, தேவனுக்கு முன்பாக எதை விதைக்கிறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவருக்கு முன்பாக நம்ம என்ன விதைக்கிறோம்?
சிலவங்க பேரண்ட்ஸ் தாய் தகப்பன் பிள்ளைகளை சொல்ல, நீ பாருடா, நீ ஜெயிலுக்கு போறியா இல்லையா பாருடா, நீ பாருடா எம்பிஜேபியில குப்பை பண்றியா இல்லையா பாருடா, நீ பாருடா நாசமா போறியா, நீ எதை விதைக்கிற? உன் வாயின் வார்த்தைகளை சாத்தான் கவனமா கேட்கிறான். நீ தீமையா விதைக்கிற காரியம் உனக்கு தீமையில வந்து முடியும். அல்லேலூயா. சிலவங்களுக்கு ஒரு பெருமை. என்ன பெருமை? சோறு தின்றியா? என்ன நீ தானே ஆக்கி போடுற, சோறை தானே ஆக்கி போடுற, ஏன் தெரியாதா? அது ஏன் கேள்வி? அன்னைக்கு ஒரு பாஸ்டர் பிரசங்கத்துல சொன்னார். அப்பா வந்து கேட்பாரு, நல்லா தான்டா உனக்கு டியூஷன் அனுப்புறேன், உனக்கு செலவு பண்ணி நல்லா தானே டியூஷனுக்கு அனுப்புறேன், நீ ஏன்டா மார்க் குறைவா எடுத்தேன்னு அப்பா கேட்டார். அடுத்தது அம்மா வந்து கேட்டாங்க. அப்பா கேட்டு போயிட்டாரு. அம்மா வந்து கேட்டாங்க, உனக்கு நல்லா ஆக்கி தானே போடுறேன், ஆக்கி போடுறதுக்கு படிப்புக்கு என்ன சம்பந்தம்? அந்த பாஸ்டர் சொல்லணும். நானும் யோசிக்கிறேன், ஆமால அப்பா கேட்டதுக்கு ஏதோ நியாயம் இருக்கு, டியூஷன் காசு கட்டுறாரு, நீ டியூஷன் போற. அம்மா சொல்ற, உனக்கு நல்லா தான்டா ஆக்கி போடுற. இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைய மாமிசத்துக்கென்று பேசாதீங்க, மாமிசத்துக்கென்று எண்ணாதீங்க, உங்களை என்னை விடுதலை ஆக்கதான் பவுல் சொல்றாரு. மாமிசத்திற்கென்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான், அழிவை அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன் இன்னைக்கு ஆவியோடு வாழ்கிறவன், ஆவியை விசுவாசிக்கிறவன், ஆவியில நம்புகிறவன், ஆவியில வாழ்கிறவன், ஆவியோடு ஜெபிக்கிறவன் எப்பொழுது ஆண்டவருக்கு பிரியமானதை செய்வான். ஆமென். ஏன் சொன்னா, மாமிசம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாமிசத்துக்கு விரோதமாக எப்பொழுது யுத்தம் செய்யும். நீ நானும் ஆவியில பலப்பட வேண்டும்னா ஆவிக்குரிய காரியத்தை தேடுங்க. பிரேயருக்கு வாங்க, வீடு கொடுத்துக்கு வாங்க, ஜெபத்துக்கு வாங்க, ஆராதனைக்கு வாங்க சொல்ல தேவையில்ல. ஆவியில பலப்பட்டவன், ஆவியில வளர்ந்தவன், ஆவியில நடக்கிறவன் இதெல்லாம் கரெக்டா செய்வான். இயேசு சொன்னாரு, அப்புறம் போய் கொஞ்சம் தள்ளி போய் ஜெபிப்போம்னு சொல்லி கூட்டிட்டு போனார். அவனுங்களை ஒரு சைட்ல விட்டுட்டு ஜெபம் பண்ணுங்கடான்னு இயேசு என்ன பண்றாரு, அந்த கெத்செமனே தோட்டத்துல ஜெபிக்கிறார். ஜெபிக்கும் போது இவனுங்க என்ன பண்றானுங்க? தூங்குறாங்க. இன்னைக்கு சபையிலையும் சரி, வீட்டுல தூங்குறத விட்டு சபையில வந்து தூங்குவாங்க. கேட்டா என்ன சொல்லுவாங்க? என்ன சொல்லுவாங்க? பாஸ்டர் எனக்கு சொல்லுங்களேன், காயட். ஐயா தயவு செஞ்சு நீங்க அமர்ந்திருக்கிறது தேவனுடைய சமூகம், தேவனுடைய வார்த்தைக்கு முன்பாக அமர்ந்திருக்கீங்க. ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு நீங்க ரெஜிஸ்டர் பண்ண போறீங்க வச்சுங்களேன். ரெஜிஸ்டர் பண்ண போகும்போது அங்க வந்து சூப்பா இருக்கு, அவங்க சொல்றாங்க அக்கா தாங்க அப்படின்னு. என்ன சொல்லுவாங்க? ரெஜிஸ்டர் பண்ற அந்த ஹெட் என்ன சொல்லுவாங்க? சொல்லுங்களேன், சும்மா சொல்லுங்களேன். அன்னைக்கு ஒரு ரெஜிஸ்டர் பாஸ்டர் நீங்க வந்து ஜோம் பண்ணணும்னு சொன்னா நான் போயிட்டேன். சரி, அந்த சிஸ்டர் சாட்சி கையெழுத்து போடுற ஒரு சிஸ்டர் ஷார்ட்ஸ் போட்டு வந்துட்டாங்க. அவன் என்ன சொன்னான்னா, நீ உள்ளுக்கே வர முடியாது, நீ ஏதாச்சும் கவர் பண்ற மாதிரி சட்டை போட்டு வந்தாதான் வாங்கி வந்தாதான் நான் உன்னை உள்ள கொடுவேன், சாட்சி கையெழுத்து. அந்த சிஸ்டர் போய் என்ன தெரிஞ்சு வாங்கிட்டு வந்தாங்க? கவர் எடுத்துக்காதீங்க, திருவிழாக்கு வந்து இந்த மஞ்சள் ஒரு பஞ்சாபி மாரி இருக்கும். ஏன்னா அங்க இருந்த ஒரே ஒரு கடை, அந்த கடை மட்டும்தான் இருந்துச்சு. அங்க போய் திருவிழா போடுற மஞ்சள் சட்டை அதை அப்படியே போட்டா இயேசுநாதர், வெள்ளை சட்டை போட்டா இயேசுநாதர், மஞ்சள் சட்டை போட்டதுனால அவங்க வேற மாரி இருந்தாங்க. அதை போட்டாதான் என் உள்ளுக்கு விட்டான் சைன் பண்ண, மஞ்சள் மஞ்சேன்னு இருந்தாங்க. இன்னைக்கு சபைகள்ல தேவனோட வார்த்தைய பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனுக்கு கீழ்ப்படுதலோடு பக்தி உள்ள பிள்ளைகளாய் மாறணும். தேவனுக்கு பயந்து நடக்கணும். தேவன் உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க பிள்ளைகள் மத்தியில உங்களோட பேசுகிறான்று நம்மளுக்கு பக்தி வைராக்கி வரணும் தேவன் மேல. உனக்கென்று, உன் சுயத்துக்கென்று, உன் பலத்துக்கென்று, உன்னோட தேவைக்காக நீ வாழக்கூடாது. ரொம்ப பேர் தாய் தப்ப சொல்லுவாங்க, என் பிள்ளைக்காக தான் சம்பாதிக்கிறேன்,
என் பிள்ளைக்காக தான் இவ்வளவு வேலை செய்யறேன். அது எல்லாமே ஒன்றுமே இல்லாம போயிடும். நீ தேவனுக்காக இருந்தீனா, தேவனுக்காக வாழ்ந்தீனா, இப்பையும் வரக்கூடிய காலத்துல கர்த்தர் உன்னை நினைவு கூறுவார். தெளிவா வசனம் சொல்லுது, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நீ ஆவிக்கென்று விதைக்கிறவனா, ஆவியில வளர்ந்தவனா, ஆவிக்குரிய வார்த்தைகளை கேட்கிறவனா, ஆவிக்குரிய காரியத்தை நீ ஏற்றுக்கொள்கிறவனா இருந்தா உனக்குள்ள நன்மையான காரியத்தை கர்த்தர் செய்வார். தீமைகளை ஆண்டவர் நம்மள்ட்ட விலக்குவார். அப்ப நம்ம மாமிசத்துக்கு விரோதமா மாமிசம் விரும்புகிறபடி நீங்க வாழ்றீங்கன்னா ஆவி ஒரு நாளும் அதுக்கு ஒத்து வராது. அந்த ஆவி ஒரு நாளும் உங்களுக்கு அது பலன் கொடுக்காது. அப்ப வசனம் சொல்லுது, ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறது சோர்ந்து போகாத. இப்ப நன்மை செய்யறதுன்னா என்னது? நாம சொன்ன பாருங்க, ஒருத்தங்களுக்கு சாப்பாடு தருகிறதோ, ஒருத்தங்களுக்கு பணம் தருகிறதோ, வீட்டுல பாய்க்காத பொருள் எல்லாம் ஒரு குடும்பத்துக்கு தருதோ, அந்த நன்மையை இங்க பேசல, அந்த நன்மையை இங்க சொல்லல. தேவன் எந்த நன்மையை சொல்றானா, சோர்ந்து போயிருக்கிற, இருள வாழ்கிற, விசுவாசம் இல்லாம, சமாதானம் இல்லாம உடைஞ்சு போயிருக்காங்க, அவங்களுக்கு கிறிஸ்துவ குறித்து, தேவனோட அன்பை குறித்து அவங்களுக்காக ஜெபம் பண்ணு, அந்த நன்மையை சொல்லுது. ஆமென். நன்மை செய்கிறது சோர்ந்து போகாத. இன்னைக்கு நம்ம ஒரு ஆளுக்கு ஒரு நன்மையை செஞ்சிட்டோமா, அது நிறைய பிரபகண்டம் பண்ணிடும். உங்களுக்கு தெரியுமா, இந்த சட்டை நான் கொடுத்தது, உங்களுக்கு தெரியுங்களா, இந்த காடி என் மூலியமா தான் அவங்க பாய்க்கிறாங்க, உங்களுக்கு தெரியுங்களா, வரும்போது எவ்வளவு மோசமா இருந்தாங்க, இந்த சபையில அவங்கள நான் மாத்தி வச்சிருக்கிறேன். ஐயா, நன்மை செய்கிறத சோர்ந்து போகாதீங்க. அப்படின்னா கிறிஸ்துவோடைய நன்மைகளை வெளிப்படுத்த, கிறிஸ்துவோடைய வார்த்தைகளை பேசுறதுல சோர்ந்து போகாதீங்க. நீங்க ரொம்ப பேரு ஒரு 5 பேர்கிட்ட தான் சொல்லியிருப்பாங்க இயேசுவை பத்தி. ஆனா இங்க நம்மள்ட்ட எப்படி தெரியுமா சொல்லுவாங்க, நான் எத்தனை பேர்கிட்ட சொல்றேன் தெரியுமா, போறவங்க வர்றவங்க, அங்க உள்ளவங்க இங்க உள்ளவங்க, பஸ்ல போறவங்க, மார்க்கெட்ல பாக்குறவங்க, என்னோட காடியில வர்றவங்கள்ட்டலாம் சொல்லிட்டேன். ஆனா மனசாட்சி சொன்னோம், பொய், நீ 5 பேருக்கு தான் சொன்னேன்னு தெரியுமா அப்படின்னு. விடு யாரும் தெரிய போகுது அப்படின்னா மனசாட்சி கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அந்த மனசாட்சி வேற யாரும் இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற ஆவியானவர் உங்க ஆவி கிட்ட பேசுறாரு. நீ சொன்னது 5 பேர் தான். ஆனா இங்க எப்படியெல்லாம் புழுவுற, எப்படியெல்லாம் பொய் சொல்ற, எப்படியெல்லாம் நீ தீமையா பேசுற. இன்றைக்கு ஆவிக்கென்று விதைக்கிறவன் ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். பாருங்க, நம்ம சோர்ந்து போகாம. ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, சபைக்கு இன்னைக்கு தான் வந்திருப்பாங்க, எனக்கு எந்த ஒரு மாறுதலும் இல்லை, எனக்கு எந்த ஒரு மாற்றம் இல்லை, எனக்கு எதுவும் நடக்கல, அதனால நான் சபைக்கு வரலன்னா, நீ மாற்றத்துக்காக இருக்கன்றது இதான் அடையாளம். நீ மாறணும்னா இந்த வார்த்தைகளை கேட்டு உன்னோட வாழ்க்கையில நீ மாற்றத்தை கொண்டு வரணும். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு சபைக்குள்ள வந்தானே நான் மாறிட்டேன், எனக்கு மாறுதல் நடந்துருச்சுன்னா அதெல்லாம் அடையாளம். நீ சபைகளை கொண்டு தேவனோட வார்த்தைகளை கேட்டு நீ மனம் திரும்புற பாரு, அந்த வார்த்தைகளை கேட்டு உன்னோட சிந்தையை மாத்திக்கிறீங்க பாருங்க, அதுதான் சொல்லப்படுகிறது வசனம். நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் பாருங்க, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக. ஆமென். தேவன் காற்று உள்ளவரை தேவன் பேசும்போது கீழ்ப்படிஞ்சிருங்க.
தேவன் சொல்றாரா, வசனத்தை அனுப்புறாரா, நம்மளை விடுதலை ஆக்குறாரா? அங்க சொல்லப்படுகிறது, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தார்களுக்கும் நன்மை செய்ய கடவுள். பாருங்க, விசேஷ குடும்பத்தார்களுக்கு நன்மை செய்ய கடவுள். அப்படின்னா தேவன் விரும்புகிற, தேவன் கட்டளையிடுகிற தேவனுடைய பிள்ளைகள் மேல, தேவன் வைத்திருக்கிற பிள்ளைகள் மேல நன்மைகளை தேவன் நிமித்தம், தேவனோட வார்த்தை நிமித்தம் நீங்களும் நான் நன்மை செய்யும். இன்னைக்கு தேவனோட வார்த்தைகளை நம்ம சரியா கேட்டுக்கொள்ளாம, ஆமென், அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம குடும்பத்துல, நம்ம வாழ்ற நம்ம குடும்பத்துல ஆண்டவர் வந்திருக்கிறதுனால தான், தேவன் அறிஞ்சிருக்கிறதுனால தான், ஆண்டவர் விசுவாசிக்கிறதுனால தான் இன்னைக்கு வாழ்க்கையில, நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் நன்மை செய்கிறார். ஆமென். ஆண்டவருக்கு ஆமென் சொல்லுங்க. ஆமென். தேவனை விசுவாசிக்கிறதுனால தான் தேவன் நம்மளுக்கு நன்மை செய்கிறார். நம்மளோட சுயத்துக்கள் என்று அங்க வசனம் போடுங்க. 9வது வசனம் சொல்லுது, நன்மை செய்கிறது சோர்ந்து போகாத. தேவன் மேல் நன்மை வைத்து, தேவன் மேல் விசுவாசத்தை வைத்து நன்மை செய், சோர்ந்து போகாத. சூழ்நிலைகளை கண்டு, வருகிற போராட்டங்களை கண்டு, பார்க்கிற விரோதங்களை கண்டு நீ மனம் தளர்ந்துறாத. தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டோட வார்த்தை உன்னோடு கூட இருக்கிறது. தேவனோட வசனம் உன்னோடு கூட இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட இருக்கும்போது தேவன் தருகிற அந்த நன்மைகளை விட்டு விலகாத. 10வது வசனம் சொல்லுது, ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவுள். தேவனுடைய குடும்பம். ஆமென். நம்ம எல்லாரும் யாருக்கு நன்மை செய்யணும்? தேவனுடைய பிள்ளைகளுக்கு. ஆமென். தேவன் யார் மேலெல்லாம் அன்பு வைத்திருக்கிறார், தேவன் யார் மேலெல்லாம் தீர்மானம் வைத்திருக்கிறாரோ, தேவன் யார் மேலெல்லாம் நம்பிக்கை வைத்திருக்கிறாரோ, யாரெல்லாம் தேவனை அறியணும்னு கர்த்தர் விரும்புகிறாரோ, நம்ம நன்மை செய்ய கற்றுக்கொள்ளணும். ஆமென். நன்மை செய்யணும் என்ன தெரியுங்களா? கடைசியா நான் சொல்லி முடிக்கிறேன். நீங்க பார்க்கிற நன்மையை இங்க சொல்ல கடல. தேவகுமாரனும் அழிவுக்கு போக வேண்டிய நம்மள ஜீவனை தந்து நம்மளை மீட்டாரு, அந்த நன்மையை சொல்றேன். ஹல்லேலூயா. இன்னைக்கு கிறிஸ்து நம்மளுக்கு நன்மை செய்ய தான் அந்த பூமிக்கு வந்தார். இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்துவின் நன்மைகளை பெற்றிருக்கிறபடியால் அந்த நன்மைகளை அறிந்து தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் நன்மை செய்ய பழகிக் கொள்ளணும். ஆமென். அல்லேலூயா. ஒரு சகோதரன், ஒரு சகோதரி, ஒரு குடும்பம் வேதனையில, கலக்கத்துல, போராட்டத்துல இருக்கிறாங்க. அந்த குடும்பங்களுக்காக ஜெபம் பண்ணு. அந்த குடும்பங்களுக்காக சுவிசேஷம் சொல்லு. அவங்களுக்கு தேவ அன்பை வெளிப்படுத்து. தேவன் செய்கிற சமாதானங்களை பேசு. அல்லேலூயா. ஏற்கனவே நம்ம சபையில இருந்தாங்க. நான் சொன்னேன், நீங்க நல்லா வயதுல மூத்தவங்களா இருக்கீங்க, சபையில இருக்கிற கல்யாணம் பண்ண எல்லா சிஸ்டர்களுக்கும் நல்ல ஆலோசனை சொல்லுங்க, நல்லா அட்வைஸ் பண்ணுங்க. அவங்க போய் என்ன சொன்னாங்கன்னு தெரியல, சில சிஸ்டருங்க என் மேல பகைச்சுக்கிட்டாங்க. பாஸ்டர் நீங்க எப்படி சொல்ல முடியும்? நான் என்ன சொன்னேன்? இல்ல அந்த சகோதரி சொன்னால எங்களுக்கு அவங்க மேல கசப்பாச்சு. நான் என்ன சொன்னேன்? அவங்களை என்கரேஜ் பண்ணுங்க, அவங்களோட தேவனோட வார்த்தையை சொல்லி பலப்படுத்துங்க. ஆனா இந்த சகோதரி என்ன சொன்னாங்கன்னு இன்ன வரைக்கும் தேவனுக்கு மட்டும்தான் தெரியும், எனக்கே தெரியும். ஆனா பழி எல்லாம் என் மேல. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நன்மை செய்யுங்க. தேவன் நிமித்தம், தேவனோட பிள்ளைகளுக்கு நீங்க நன்மை செய்யுங்க. நன்மை செய்கிறதுல நீங்க விலகிறாதீங்க. அதனாலதான் தேவனோட வார்த்தை இன்னைக்கு தெளிவாக சொல்லுகிறது, கிறிஸ்துவுக்குள் நன்மையானதை தொடர்ந்து செய்யுங்க. கிறிஸ்துவுக்காக நன்மையானதை தொடர்ந்து செய்யுங்க. சோர்ந்துடாதீங்க. உங்களுடைய சுயநலத்தை வைத்திராதீங்க. நீங்க மாமிசம் விரும்புகிறபடி நீங்க நடக்காதீங்க. மாமிசம் சொல்லும், மாமிசமான காரியம் பேசும், இது வேண்டாம், இதை செய்யாத, இதுல லாபம் இல்லை, இதுல பிரயோஜனம் இல்லைன்னு. ஆனா ஆவியானவர் சொல்வாரு, இதுல நீ விதைச்சினா, இதுல நீ விசுவாசித்தினா நீ பெரிய காரியங்கள் பார்ப்ப. உன் வாழ்க்கையில தேவன் பெரிய காரியங்கள் செய்வார். ஆவியானவர் சொல்வார்.
இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில தேவனை பத்தி தேவன் மேல விசுவாசத்துல நீங்க நிக்கும் போது தேவன் நம்ம வாழ்க்கையில பெரிய காரியங்கள் செய்வார். ஆமென். ஹalleluya. கிறிஸ்துவுக்காக நன்மையானதை தொடர்ந்து செய்வோமாக. ஆமென். இங்கிலீஷ்ல சொல்லப்படுது keep to what is right in Christ. ஆமென். ஹalleluya. இந்த சிந்தையோட எழுந்து கொண்டுமா திரும்ப இந்த ஆராதனைக்கு நம்ம போவோம். ஆண்டவர் சமத்துல ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே